ஆனா சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க குமரன், நிவின், விஜய் 3 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாரதா இருந்துட்டு, "என்ன தம்பி திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்களே! அந்த பசுபதி முகத்துல நான் பயத்த பார்த்தேன். அவன் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, நம்ம கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட்டையும் நம்ம கிட்ட குடுத்துட்டான்." அப்படின்னு சாரதா ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "ஆமா அத்த, நீங்க அந்த வீட்ட அவன் வாங்குனதுலேருந்து உங்க முகத்துல இருந்த சந்தோஷமே போயிடுச்சு அத்த. இன்னைக்கு தான் உங்க முகத்துல சந்தோஷம் இருக்குது. நீங்க மாமா எவ்வளோ ஆசை ஆசையா கட்டினாங்கன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட உங்கள விட்டு போக விட்டுருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் சாரதா இருந்துக்கிட்டு, "என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமானவன் தம்பி. அவன் பையன போய் கடத்தியிருக்கீங்க. அவன் நாள பின்ன மனசுல வஞ்சம் வச்சுட்டு ஏதாவது பண்ண மாட்டானா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க எதுவும் பயப்படாதீங்க அத்த. அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம். இதுவரைக்கும் அவன் சும்மாவா இருந்தான்? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு தானே இருந்தான். அதையெல்லாம் தாண்டி நம்ம வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு விஜய், குமரன், நிவின் 3 பேரையும் பார்த்துட்டு, "சாரதா எனக்கு 3 மகன்ங்க கிடைச்சிருக்காங்கடி. இத்தன நாளா எனக்கு 4 பொண்ணுங்க தான் இருக்குதுன்னு நெனச்சேன். இப்ப 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்க இருந்தாலே போதும்டி. எனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லா பிரச்சனையும் என் பசங்களே பார்த்துக்குவாங்க." அப்படி சொல்லிட்டு சாரதா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் வந்துட்டு, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த. எனக்கும் ஒரு அம்மா கிடைச்சுச்சுன்னு நானும் இந்த வீட்ல வந்ததுலேருந்து உணர்ந்தேன். ஏன்னா அவ்வளோ பாசம் என் மேல நீங்க காமிக்கிறீங்களா அத்த." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தம்பி நீங்க எத நெனச்சும் வருத்தப்படாதீங்க. இத்தன நாளா குமரன் தம்பி தான் என் பையன் மாதிரி இந்த வீட்ல வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க 2 பேருமே என் பையன் மாரி தான். 3 பையன் எனக்கு கிடைச்சிருக்காங்க." அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய், "நீங்க சொல்றத கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த." அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துகிட்டு சொல்றாங்க, "தம்பி நீங்க அந்த பசுபதி கிட்ட மறுபடியும் எதுக்கு வம்புக்கு போனீங்க? இப்ப தானே தம்பி நீங்க ஜெயில்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு அவன்கிட்ட போயிட்டு அவன் பையன வேற கடத்தி வச்சிருந்திருக்கீங்க. அவன் இனிமேலு என்ன பண்ண போறானோ? அவன் விஷப்பாம்பு மாதிரி. மறுபடியும் விஷத்த கக்க தான் செய்வான் தம்பி." அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "பாட்டி நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அவன் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டான். கொஞ்ச நாள் பயத்துல தான் இருப்பான்." அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு, "அவனாவது பயத்துல இருக்கிறாதாவது. அவன் ஏற்கனவே உங்கள பிரச்சனைக்காக எங்க கடையையும் இது பண்ணவன். மறுபடியும் ஏதாவது பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, நீங்க கோடீஸ்வரன். நீங்க எப்படியாவது தப்பிச்சுருவீங்க. ஆனா எங்களோட பொழப்பு போயிடுமே. இவங்க கூட சேர்ந்துட்டு நீங்களும் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கடத்துற வேலை என்ன சும்மாவாங்க? இவங்களுக்கு எல்லாம் அது கை வந்த கலையா இருக்கும். அது உங்களுக்கு எப்படிங்க ஒத்து வரும்? நீங்க எதுக்குங்க இவங்க கூட போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் இருந்துகிட்டு, "என்ன கங்கா சொல்லிக்கிட்டு இருக்க? விஜய் வந்து அத்தைக்காக அந்த பசுபதி கிட்ட இருந்து நம்ம வீட்ட மீட்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டும்போது, அத்தை கையால நான் இத்தன வருஷமா சாப்பிட்டுருக்கேனே! அதுக்கு நான் கொஞ்ச நன்றியா இருக்க வேண்டாமா கங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற மாதிரி முயற்சி பண்ண வேண்டியதானங்க. இப்ப பசுபதியோட பையன கடத்தி வச்சுட்டு, நாளைக்கு பசுபதி ஏதாவது நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணா நம்மளால தாங்க முடியுமாங்க? இப்ப வேற நான் வயித்துல பிள்ளையோட இருக்கேன். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு, "என்ன கங்கா? அவன்கிட்ட பயந்து பயந்து போறதுனால தான் இத்தன நாளா அவன் நம்மகிட்ட வேலைய காட்டிக்கிட்டே இருக்கான். இனிமேல் நம்மகிட்ட வேலைய காட்டுறானான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் இருந்துகிட்டு, "நீங்க பயப்படாதீங்கங்க. பயப்படுறதுக்கு எதுவும் நடக்காது. அது நாங்க இருக்கோம்ல, நாங்க பார்த்துக்குவோம். இத்தன நாளா அந்த பசுபதியால நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அவன் வந்து சும்மாவா இருந்தான்? இனிமேலும் என்ன பண்ணா என்ன? நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னவும் கங்கா இருந்துட்டு, "நீங்களும் சரி, விஜயும் சரி எதையும் சமாளிச்சுடுவீங்க. நீங்க என்ன வசதியான வீட்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னனாலும் சமாளிச்சுருவீங்க. ஆனா நாங்க அப்படியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாவும் எங்களால முடிஞ்சத ஏதோ செஞ்சு வளர்ந்துக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது அவன் ஏதாவது எங்க பொழப்புல கைய வச்சுட்டான்னா, எங்களால எப்படி தலையெடுத்து வர முடியும்? அவ்வளவுதான் எங்களுக்கு குழந்தையும் வரப்போகுது. அத நாங்க எப்படி பார்த்துக்குவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு, "என்னடி இப்படி பேசுற? அந்த பையன் எப்படியோ இவ்வளவு மெனக்கெட்டு 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்ட மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுல உனக்கு சந்தோஷமே இல்லையாடி?" அப்படிங்கிறாங்க. "அது மீட்டு கொண்டு வந்தது எனக்கு சந்தோஷம் தான்மா. ஆனா அந்த பசுபதிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இத்தன நாளா எவ்வளோ குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருந்தான் நம்ம குடும்பத்துக்கு. அப்படி இருக்கும்போது அவன் இனிமேல் சும்மாவா விடுவாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. சாரதா இருந்துட்டு, "இத்தன நாளா குடைச்சல் குடுத்தத நம்ம பார்த்துக்கலையாடி? இனிமேல் நம்மளால பார்த்துக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, "அக்கா நீ வீணா பயப்பட்டுட்டே இருக்கக்கா. பயப்படாத. எதுவா இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். அந்த பசுபதி அப்படி என்ன பண்ண போறான்? உன்ன நாங்க பார்த்துக்குவோம்க்கா." அப்படிங்கிறாங்க. "எத்தன நாள் நீங்க பார்த்துக்குவீங்க? நீங்க இந்த வீட்ல இருக்கிறது எத்தன நாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, "ஏன்க்கா இப்படி பேசிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு, "நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கங்க. இந்த நேரத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. எதையும் வீணா யோசிச்சுட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கங்கா இருந்துட்டு, "இல்லம்மா எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கணும். இல்ல நாங்க வீட்ல இருக்கணும். அப்படி இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறதா இருக்கட்டும். அப்படின்னா நாங்க இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறோம்மா. எங்கள எதுவும் சொல்லாம அனுப்பி வச்சுடுமா." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு, "என்னடி வயித்துல புள்ளைய வச்சுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? 2 பேருமே எனக்கு ஒண்ணு தாண்டி. 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி அப்படியே
இருக்கும்போது 2 பேத்தையும் எப்படி நான் வெளியில அனுப்பணுமேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துகிட்டு, "இல்லம்மா, நீயே முடிவு பண்ணிக்கோமா. நாங்க இந்த வீட்ட விட்டு கிளம்புறதா இருக்கோம்." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல நீங்க ஒண்ணும் கிளம்ப வேண்டாங்க. நாங்க வேணா வீட்ட விட்டு கிளம்புறோம்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, "ஏய் அந்த தம்பி எதுக்குடி வீட்ட விட்டு கிளம்பணும்னு சொல்றேன்? அந்த தம்பியே இத்தன நாளா நம்மள பிரிஞ்சு நம்ம பேசலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட இருக்கு. இப்ப 1 வாரமா தான் நம்ம வீட்ல இருக்குது. அதுக்குள்ளயே அந்த தம்பிய போக சொல்லிக்கிட்டு இருக்கியேடி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அப்பனா அவங்க போனா உனக்கு வருத்தமா இருக்கும். நாங்க போறத பத்தி உனக்கு கவலை இல்லல்ல? ஏங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பெட்டி எடுத்துட்டு வராங்க கங்கா. பெட்டி எடுத்துட்டு, "இங்க வாங்க நம்ம கிளம்பலாம். இனிமேல் இந்த வீட்ல இருந்தா நமக்கு ஏதாவது ஆயிடும். நம்ம உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது. இவங்க ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம சூசோன்னு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்கலாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே குமரனும் நிவினும் சொல்லி பார்க்குறாங்க. "ஏங்க இப்படி பேசுறீங்க? விஜய் என்னங்க உங்களுக்கு பண்ணாங்க? விஜய் காவேரினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த பசுபதி தான் நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில நீங்க தனியா போறது சரியில்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு குமரன், நிவின் சொல்றாங்க. "அக்கா அக்கா வேண்டாங்க்கா. நீ ஒண்ணும் வீட்ட விட்டு வெளியில போக வேண்டாங்க்கா. நாங்க கிளம்பி போறோங்க்கா. நீ அம்மா கூட இருக்கா. அதுதாங்க்கா உனக்கு நல்லது. வேண்டாங்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க அம்மாவுக்கு உன்ன பக்கத்துல வச்சு பார்க்குறது தான் பிடிச்சிருக்கு. அதனால நீ உங்க அம்மாவுக்கு வேண்டாத பிள்ளையா இருக்க வேண்டாம். நீ உங்க அம்மாவுக்கு வேண்டின பிள்ளையாவே இருக்கட்டும். நான் வேண்டாத பிள்ளையாவே இருக்கிறேன். நானே இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறேன்." அப்படி சொல்றாங்க. பாட்டி, சாரதா எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. ஆனா கங்கா கேட்குற மாரி இல்ல. குமரனும், "எதுக்கு கங்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அத்தை பாவம் கங்கா வருத்தப்படுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா கங்கா கேட்குற மாரி இல்ல. "இங்க நீங்க வர்றீங்களா? இல்லாட்டி நான் மட்டும் தனியா எங்கேயாவது போகட்டா? நீங்க இவங்களோடயே சேர்ந்து இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே குமரன், "என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் கங்கா கூட போறேன். இல்லாட்டி கங்கா ரொம்ப வருத்தப்படுவா. கங்காவ பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க சாரதா அழுகுறாங்க. "எதுக்குடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ ஏன் இப்படி புரிஞ்சுக்காத மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கா? இதனால இவ நல்லா தான்டி இருந்தா. திடீர்னு ஏன் இப்படி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா. அக்கா எங்க போனாலும் நல்லா தான் இருப்பா. நீ அக்காவ போய் பார்த்துக்கோமா." அப்படின்னு சொல்றாங்க. "நான் வேணா இந்த வீட்ட விட்டு நாளைக்கு கிளம்பிடுறோம். அக்காவ இந்த வீட்லயே நீ கூப்பிட்டு வச்சுக்கோமா." அப்படி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "எதுக்குடி நீயும் கிளம்பி போயிட்டேன்னா, நாங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். எங்களுக்குன்னு யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே விஜய், நிவின் வந்துட்டு, "அத்தை நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்குன்னு நாங்க இருக்கிறோம். நீங்க எதுக்காகவும் எத நினைச்சு வருத்தப்படாதீங்க. குமரன் கிட்ட நான் பேசுறேன். அந்த பிரதர் கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு நாளைக்கு நான் கூட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் பாட்டி இருந்துட்டு, "அவ நீ இந்த வீட்ல வந்ததுலேருந்து இத்தன நாளா அவளுக்கு உன் மேல ஏதோ பொறாம இருந்திருக்குடி. அது இப்பதான் வெளிப்படுதுடி." அப்படிங்கிறாங்க. "பாட்டி நீ வேற அக்காவ தப்பா தப்பா பேசிக்கிட்டே இருக்க. இப்படிலாம் அக்கா கிட்ட பேசாத பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு வருத்தம். மாமா என்னதான் இந்த வீட்லயே வளர்ந்தாலும், மாமாவுக்கு நம்ம மரியாதை குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மனசுல உறுத்திக்கிட்டு இருக்குது. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, கங்கா அவங்கள நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. அவங்க மனசுல ஏதோ வருத்தம் இருக்கு. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. மத்தபடி அவங்க கிட்ட நான் பேசி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதாவ கன்வின்ஸ் பண்றாங்க. விஜயும், காவேரியும் சரி நாளைக்கு எப்படியாவது குமரனும் கங்காவுக்கிட்டயும் பேசி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துரணும். அடுத்து நம்ம எங்கேயாவது போயிடலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, "எதுக்காக இப்படியெல்லாம் நம்ம வீட்ல நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.